தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னாக்க கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்தில் மறைவு. அடுத்து 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் ஜூலை ஆரம்ப காலகட்டம் முதல் 15 நாட்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. சரி, ஃபஸ்ட்டு வேலை தொழிலேருந்து பார்த்துருவோம். அந்த வகையில் பார்த்தோம்னா நமக்கு வேலை எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, வருமானம் எப்படி இருக்குது, வியாபாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. ஆனால் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா உங்களுடைய பாக்யாதிபதி குருவுடன் சேர்ந்து குரு பார்வை அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு விழுகிறதுனால அப்போ தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய செகண்ட் ஆஃப் எப்படின்னா ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல தொழில் மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அப்போ அதுவரை என்ன செய்யலாம் அப்படின்னா, பார்க்குற தொழிலை பார்க்குற வேலையை இருந்ததுன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த வேலையை அதில் எதுவும் பெரிய மாற்றம்லாம் இப்போ செய்ய வேண்டாம். அதை அந்த 15 நாட்களுக்கு இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இருக்கிற தொழிலை அப்படியே செய்யுங்க. புது முயற்சி அல்லது புது முதலீடு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. அப்போ அதுக்கு பிறகு ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் முதலீடு செய்யணும், அல்லது புது வேலைக்கு ட்ரை பண்ணணும், அல்லது வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யலாம். அப்போ என்னென்னா, புது இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜிய சாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதற்கான விஷயத்தை செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது. அப்போ என்னென்னா, வேலை தொழில் இப்போ இருக்கிற அமைப்புகளில் அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு போங்க. பிறகு முதலீடு செய்யணும், அல்லது வேலையில் மாற்றம் செய்யணும், அல்லது புது வேலை தேடணும் அப்படின்னா புது வேலை தேடுறவங்களை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வேலையை தேடிக்கிட்டு தான் இருக்கணும், தேடித்தான் ஆகணும். அவங்களுக்கெல்லாம் ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. தொழில் செய்கிறவங்க, முதலீடு செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்களாம் புது முதலீடு அப்படிங்கிறத ஜூலை 15க்கு அப்புறம் பண்ணிக்கங்க. அடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திருமணத்தை பொறுத்த வகையில், குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பிடிவாதம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது நல்லது. பேசுகிறது அப்படிங்கிறது 2 கூடையவன் 3ல் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால பேச்சில் ஒரு பிடிவாதம் இருக்கும். எதையும் விட்டு கொடுத்து போகிறதுல சிக்கல் இருக்கும். ஆமாம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்து தான் அணுகணும். அப்போ பொறுமையாக போகணுங்கிற அமைப்பு இருக்குது. வருமானம் எப்படி இருக்கும்னா, வருமானம் வரும், வருமானத்தில் குறையில்லை, வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். இதுவரை வந்த வருமானம் எப்படி இருக்கோ அதே போல் வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்து பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு லோன் கிடைக்கும், லோன் கிடைக்கும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிற விஷயம், வேலை தேடுறவங்களுக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கிற அமைப்பு இருக்குது. அடுத்து படிக்கணும் அப்படின்னா படிக்கிறதுக்கு லோன், அல்லது படிக்கிறது சம்மந்தமாக கொஞ்சம் அட்வைஸ் கேட்டு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு நல்லது. ஆமாம், குறைந்தபட்சம் அவங்களோட அட்வைஸு, என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எங்கே படிக்க போகிறோம் அப்படிங்கிறது, நீங்கள் எடுத்த முடிவு சரியா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அது சார்ந்த ஆலோசனை பெற்று செய்கிறது நல்லது. அடுத்து வேறு என்ன செய்கிறோம் அப்படின்னா, திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகாதவங்களுக்கு அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 2ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அப்போ என்னென்னா, திருமண பேச்சுக்கள் அப்படிங்கிறது நடக்கும்.
திருமணங்கள் கைகூடக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் உங்கள் தசாபுத்தியை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சனி பகவான் சுப விசேஷங்களை பார்த்து செய்ய வேண்டிய அமைப்பு தனுசு ராசிக்கு இருக்குது. ஏன்னா கமிட்மெண்ட் கொடுத்த மாதிரி கமிட்மெண்ட்டு செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இடையில கிரக மாற்றத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் திருமணம் சுப நிகழ்ச்சிகளை கொஞ்சம் தசாபுத்தி அடிப்படையில் உங்களோட லக்கண அடிப்படையில் பார்த்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இருக்குது? பெண்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்களை பொறுத்த வகையில் குடும்ப பெண்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அதாவது மன உளைச்சல், மனத்திரிச்சல், அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா சில குழப்பமான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு இருந்து வந்தது இல்லையா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறக்கூடிய வகையில் இருக்குது. அப்போ காலத்தோடு செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு நடந்து வந்துச்சு. எதையும் யோசிக்கிறோம், அந்த காலத்தோடு செய்ய முடியல, முயற்சி எடுக்கிறோம் ஆனால் வெற்றி பெறலை அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் இருந்துச்சு இல்லையா? இது எப்படி மாறும் அப்படின்னா, வருகின்ற ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. எப்படின்னா, நினச்ச விஷயங்கள் கொஞ்சம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. மன உளைச்சல்லாம் கொஞ்சம் மாறும், செலவு குறையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அப்போ பெண்களை பொறுத்த வகையில் செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஜூலை மாதத்தோட செகண்ட் ஹாஃப் 15 தேதிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து வண்டி வாகனங்களில் போகிறதுல கவனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அலட்சியம் செய்யாமல் உடம்பை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒன்று அப்படி இருக்குது. அப்போனா என்னென்னா, கூடுதலான உழைப்பு அல்லது உணவு சரியாக எடுத்துக்காமல் இருக்கிறது. நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்ட்டு சில விஷயத்தை ஆரோக்கிய குறைபாடுகளை நீங்களே பார்த்து உருவாக்கிக்க கூடாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்து ஏதாவது ஒரு புது முதலீட்டு முறையை செய்யலாமா அப்படிங்கிறது சில பேருக்கு கூட கேள்வியாக இருக்குது. அப்போ அடிஷனல் வருமானத்திற்காக புது முதலீட்டு முறையை செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கீங்கன்னா அது அப்படியே போகட்டும். புதுசாக செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்யணுங்கிற அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ என்னன்னா, நண்பர்களையோ அல்லது உறவுகளையோ புதுசாக ஏதோன்னு ஒரு தகவலை நம்பி முதலீடு செய்யக்கூடாது. உங்களுக்கு ஆல்ரெடி அதை பற்றிய தெளிவு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இப்போ தனுசு ராசியை பொறுத்தவரையில் என்ன செய்யணும்னா, ஆன்மீக ஈடுபாடு அவசியமான காலகட்டமாக இருக்குது. 1. 2வது குலதெய்வ வழிபாடு அவசியம். அடுத்து பார்த்தோம்னா, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்காக யோகா, மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த தனுசு ராசிக்கு என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மூல நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நினைச்ச காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் மூல நட்சத்திரத்துக்கு உண்டு. அதே போல் விஸ்வாசம் இருக்கும், நன்றி விஸ்வாசம் அப்படிங்கிற விஷயம்லாம் இவங்களுக்கு உண்டு. பல பேருக்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. நன்மை தீன்மை இரண்டையுமே ஒரு சேர பார்க்கக்கூடிய ஒரு குண அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. பலவித கல்வி அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. எல்லாத்தையும் பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அறகுறையாவது தெரிஞ்சிருக்கும், முழுசாக தெரியாட்டியும் அந்தளவுக்கு ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது எப்போன்னு கேட்டோம்னா, அந்த ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு 13லேருந்து 15ஆம் தேதிக்கு பிறகு தான் தொழில் வேலை சார்ந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு உயர்வு அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. பதவி பட்டங்கள் தேடி வர்றது, வேலையில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிறது, தொழிலில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிறதுங்கிற அமைப்பெல்லாம் ஏற்படுது. அடுத்து பூராடம் நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பகட்டான ஒரு தோற்றம், அதே போல் நண்பர்களை அதிகமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
எல்லாத்துலேயும் ஒரு ரசனை உண்டு, எதையும் ரசித்து செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட உண்டு. ஆமாம், எல்லாத்தையும் கொஞ்சம் ஆடம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விரும்பக்கூடியவர். ஆமாம், அதே நேரத்தில் சாப்பாடு உணவு வகைகளை வகை வகையாக ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லணும். கலை ஆர்வம் மிக்கவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கூட்டு தொழில், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க அரசு சார்ந்த துறைகள், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஆமாம், நண்பர்கள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது. அதே நேரத்தில் லாபங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அரசு துறையில் அனுகூலங்கள் உண்டு. போட்டியில் பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. ஆமாம், அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் தடை தாமதம் இருக்குன்னு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய பார்த்திங்கனாக்க உத்திராடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கனாக்க பொது காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு. ஆமாம், கொஞ்சம் தைரியம் உடையவர்கள். ஆமாம், எதை எடுத்தாலும் முன்னாடி நின்று அதை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள். ஆமாம், அந்த மாதிரி அமைப்பு உடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா அப்பா வகையில் ஆதரவுகள் நிறைய கிடைக்கிது. ஆமாம், கொஞ்சம் விட்டு போன ஆதரவுகள் கிடைக்கிது. அதே போல் இவங்களுக்கு மனை வழியிலிருந்து உழைப்பில்லா வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏதேனும் சொத்து பத்துக்கள் வர வேண்டியிருக்கு அப்படின்னா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஆமாம், அந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்படுது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, மனைவி மற்றும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் ஒற்றுமை ஏற்படுது. கொஞ்சம் முன்னேற்றம் உண்டு. கொஞ்சம் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் உண்டு. ஆமாம், அதனால் இந்த ஜூலை மாத பலன் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு இப்பேற்பட்ட பலன்களோட அமைஞ்சிருக்குது. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க. யோகா மெடிடேஷன் செஞ்சுக்கங்க. வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே.